அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, பெண்கள் மாதவிடாய் காலத்தில் கோவிலுக்கு போகலாமா அப்படின்றது தான். இன்றைக்கி பல பெண்கள் போகலாம், தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் இன்றைக்கி கூட நான் காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பெண் பேசியிருக்கா, நான் முருக பக்தர், அதனால் எனக்கு என்னுடைய முருகர் எனக்கு அம்மா மாதிரி, தாயும் பிள்ளையும் பிரிக்கலாமா, பிரிக்கக்கூடாது, அதனால் தாராளமாக கோவிலுக்கு போகலாம், மற்றவங்களுடைய அதாவது மற்றவங்களுடைய அபிப்பிராயம் பற்றி எனக்கு இல்லை, எனக்கு நான் கோவிலுக்கு போகலான்றது என்னோடய அபிப்பிராயம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டால், உங்களுக்கு தப்பு இல்லை, நான் போகலான்னு நினைக்கிறீங்க, அது உங்களோட இஷ்டம்தான். ஆனால் அது பொது இடம். பொது இடத்துல அதுக்குன்னு இருக்க சில நீதிகள், அதாவது ரூல்ஸ்லாம் இருக்குன்னா, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது தானே கரெக்டான விஷயம். முதல் விஷயம் பார்த்தா, பெண்கள் மாதவிடாய் காலத்தில் கோவிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மையான கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டால், இதுக்கு அறிவியல் பூர்வமாக நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க, அது அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு தான் நம்ம உடம்பு பாதிக்கும்ன்றது ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஏன் நம்ம கோவிலுக்கு போகிறோம், அங்கே ஒரு ஏன் முருகர் இருக்கார், இப்போ எந்த சாமியோ ஒன்று, நீங்கள் எந்த சாமியை சொல்கிறீங்களோ அந்த சாமி எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ அது எதுக்கு பர்டிகுலராக கோவிலுக்கு போகிறோம்? ஏன்னா அந்த இடத்துல தான் சாமியை பிரதிஷ்டை பண்ணி அந்த சாமிக்கு உருவேற்றி அதுக்கு உயிர் கொடுத்து மந்திரம் தந்திரம்லாம் பண்ணி அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வந்திருக்காங்க. அந்த எனர்ஜி இருக்கிற இடத்துல நம்ம பாசிட்டிவானவங்க மட்டும்தான் போனால் மட்டும். இப்போ இது எப்படி நெகட்டிவ் ஆகும்னு சொல்லி கேட்பாங்க. இது நெகட்டிவ் தான். ஏன்னா இது கழிவுகள் தான். நம்ம கோவிலுக்கு போகும்போது சுத்தபத்தமாக போகணும்னு சொல்லி குளிச்சுட்டு மடியாக போகணும்னு தானே சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது குளிக்காமல் யாரும் கோயிலுக்கு போகிறதில்லை. இது கழிவு வரும்போது இது கழிவுகள். இந்த கழிவுகள் கோவிலுக்குள்ளே நல்லது இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம உடம்பு பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் கோவிலோட புனிதமும் கெடும். ஏன்னு கேட்குறீங்கன்னா, அந்த இடத்துல சுவாமியை உட்கார வச்சு அது சுவாமிக்கு உயிர் கொடுத்து பிரதிஷ்டை பண்ணி அந்த மந்திரந்தனங்கள்லாம் கொடுத்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த நம்ம கெடுக்கிற மாதிரி ஆகிடும். எல்லா இடத்துலையும் தான் கடவுள் இருக்காருன்னா நீ கோவிலுக்கு தனியாக போகணும்னு அவசியம் கிடையாது. கடவுள் எல்லா இடத்துலையும் தானே இருக்கார். அப்போ நீ உன் வீட்டிலேருந்தே பண்ணிக்கோ. உன்னோட அபிப்பிராயத்தை ஒரு ஆஃபீஸ்னு வச்சுருந்தா கூட, ஒரு ஆஃபீஸ்க்குன்னு ஒரு ரூல்ஸ் போடுறாங்கன்னா அந்த ரூல்ஸை நம்ம கடைப்பிடிக்கிறோம். அதே மாதிரி தானே கோவிலுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருந்தால் அந்த ரூல்ஸை நம்ம கடைப்பிடிச்சி தானே ஆகணும். இப்போ ஒரு கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு இருக்க ரூல்ஸை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. ஆனால் இந்த இந்து மதத்தில் மட்டும்தான் எல்லோரும் நான் நீன்னு சொல்லி போட்டி போய் நம்மளே அசிங்கப்படுத்தின்னு இருக்கோம். இப்போ முஸ்லீம்ஸ்லாம் பார்த்தா பெண்கள் கோவிலுக்கே போகக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணின்னு தான் இருக்காங்க. ஆனால் இந்துக்கள் மட்டும்தான் ரொம்பவே மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கின்னு இருக்காங்க. உங்களுக்கு உண்மையிலே கடவுள் இருக்கார், அதனால் தப்பு இல்லைன்னு நினச்சா அது பொது இடம். பொது இடத்துல அதுக்குன்னு இருக்க ரூல்ஸை நம்ம கண்டிப்பாக மதித்து தான் ஆகணும். அவங்க என்ன ரூல்ஸ் வச்சுருக்காங்களோ அது மதிக்கணும் இல்லையா? நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படிலாம் தப்பு இல்லைன்னு நினச்சிங்கன்னா, எல்லா இடத்துலையும் தானே கடவுள் இருக்கார். நீ எது கோவிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ அந்த இடத்துல மட்டும் தான் கடவுள் இருக்காரா? இல்லை. அப்புறமா என்ன? அதனால் தயவுசெய்து இது வேணுன்ட்டே பண்ணுற மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு யாரும் மாதவிடாய் காலத்தில் கண்டிப்பாக கோவிலுக்கு போகாதீங்க. நான் அப்படி தான் போவேன்னு சொல்லி போகிறவங்க கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும், பார்த்துக்கோங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.